விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. புதிய அரசு அமைந்தவுடன் 6 மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. டெல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீர் தீ விபத்தில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். ஈரான் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டாலோ மீண்டும் தாக்குதல் தொடரும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வளையங்குளத்தில் பாஜக வேட்பாளர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் மையங்களில் பணியில் உள்ள முகவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதில் 17 தொகுதிகளைச் சேர்ந்த பாஜக வேட்பாளர்கள், வாக்கு எண்ணிக்கை தலைமை முகவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய தமிழ் மக்களின் பெருமை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய பெண்களின் நலன் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையும் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாளர்கள் அவர்கள் தங்களது வேலையை செய்கின்றனர், நாங்கள் தங்கள் வேலையை செய்கிறோம் என்று கூறினார். புதிய அரசு அமைந்தவுடன் 6 மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க பாமக நடவடிக்கை எடுக்கும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தடையாக இருந்த விதியை தேசிய மருத்துவ ஆணையம் நீக்கியுள்ளது என்றார். இதன் மூலம் தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை, குறிப்பாக 6 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை திறக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் என்று குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். புதிய அரசு அமைந்தவுடன் 6 மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க பாமக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் நாளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 234 தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டு 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டு உள்ளன. இதையடுத்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டு உள்ளன என்றும், தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டு உள்ளன என்றும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் என்றும் கூறினார். மேலும் வாக்கு எண்ணும் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண்பார்வையாளர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர் என்றார். அனைத்து மையங்களிலும் விரிவான 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று கூறினார். வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கும் என்றும், காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நாளை தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதற்கான உத்தரவை தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் பிறப்பித்து உள்ளார்.
டெல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்து உள்ளனர். டெல்லியின் சாதாரா பகுதியில் உள்ள 4 மாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து கட்டிடம் முழுவதும் தீ பரவியதால் குடியிருப்பில் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இதன் பின்னர் 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்தில் படுகாயமடைந்த சிலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். தீ அணைக்கப்பட்டிருந்தாலும் கட்டிடம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டு உள்ளது. ஏசி வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டாலோ மீண்டும் இராணுவ தாக்குதல் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரான் விவகாரத்தில் தாங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் தங்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்தார். ஈரானின் எஞ்சியுள்ள 15% ஏவுகணைகளை தான் முற்றிலுமாக அழிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் ஆயுதங்களை உருவாக்க தொடங்குவதற்கு இது ஒரு ஆரம்பமாக அமையும் என தெரிவித்தார். மேலும் ஈரான் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டாலோ அந்நாட்டின் மீது மீண்டும் இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு மூழ்கிய சம்பவத்தில் விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுலாத்துறை மந்திரி தர்மேந்திர சிங் லோதி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் பார்க்கி அணையில் கடந்த 30ஆம் தேதி சுற்றுலா படகு மூழ்கி தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உள்பட 11 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாநில சுற்றுலாத்துறை மந்திரி தர்மேந்திர சிங் லோதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விபத்துக்குள்ளான படகு 2006ஆம் ஆண்டு மாடலை சேர்ந்தது என்றும் அது மூழ்காத வகையில் தயாரிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். சம்பவம் நடந்த நாளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த புயலின் காரணமாக அலைகள் உயரமாக எழுந்ததால் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று கூறினார். விபத்து தொடர்பாக அமைக்கப்பட்டு உள்ள விசாரணை குழு 1 மாதத்துக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் இதன் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அமைச்சர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடைபெற்ற சாயரட்சை பூஜையில் அமைச்சர்கள் KN நேரு, சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அப்போது ராஜ அலங்காரத்தில் வைர கிரீடம் சூடி கம்பீரமாக காட்சியளித்த தண்டாயுதபாணி சுவாமியை இருவரும் மனமுருகி வழிபட்டனர். இதன் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் இருவருக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. திருக்கடையூர் அமிர்தகடீஸ்வரர் கோவிலில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடீஸ்வரர் கோவிலில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சுவாமி படம் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதையடுத்து அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் குட்டி கோபிநாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொகுதி மறுவரையறை குறித்து தான் பிரதமருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெலுங்கானா ராஷ்டிர சேன கட்சி தலைவர் கவிதா தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் நடைபெற்ற தெலுங்கானா ராஷ்டிர சேனா கட்சி நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் கவிதா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தனது கட்சி மாநில நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும். தங்களது 95% பணிகள் தெலுங்கானா மற்றும் அதன் உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் செழிப்பை பற்றியதாகவே அமையும் என்று தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை குறித்து தன்னிடம் மிக முக்கியமான ஒரு முன்மொழி உள்ளது. இது குறித்து தான் பிரதமருக்கும் கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்தார். இதில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிக்க வேண்டும். மேலும் மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான வாக்குரிமை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வாக்கு கணிப்புகள் ஒருபோதும் உண்மையானதாக இருந்ததில்லை என்று விளவங்கோடு தொகுதி பாஜக வேட்பாளர் விஜயதரணி தெரிவித்துள்ளார். மதுரையில் விளவங்கோடு தொகுதி பாஜக வேட்பாளர் விஜயதரணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்கு கணிப்புகள் ஒருபோதும் உண்மையானதாக இருந்ததில்லை என்று கூறினார். ஏனென்றால் கடந்த பல தேர்தலில் வாக்கு கணிப்புகள் தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டு உள்ளன என்று தெரிவித்தார்.
மேலும் தாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்பது போன்ற பிம்பத்தை ஆளும் கட்சியினர் மக்கள் மத்தியில் திணிப்பதற்காக செய்யப்படும் ஒரு செயலாகும் என்று தெரிவித்தார். அதிமுகவின் தலைமை பலவீனமாக இருப்பதால் அக்கட்சியின் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருக்க வாய்ப்புள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தானும் தங்கள் கட்சியின் வேட்பாளரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறினார். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் முதலமைச்சரின் திட்டத்தால் பயனடையாத குடும்பங்களே கிடையாது என்று தெரிவித்தார். அதிமுகவின் தலைமை பலவீனமாக இருப்பதால் அக்கட்சியின் வாக்குகள் தாவேகாவிற்கு சென்றிருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தங்களுடைய வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்தார். புள்ளியியல் அறிவியலை புரிந்து கொண்ட எவரும் இந்த கருத்து கணிப்பை ஏற்க மாட்டார்கள் என வாசுதேவ நல்லூர் தொகுதி பாஜக வேட்பாளர் அனந்தன் ஐயாசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் வாசுதேவ நல்லூர் தொகுதி பாஜக வேட்பாளர் அனந்தன் ஐயாசாமி கருத்து கணிப்புகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 4.5 கோடி வாக்காளர்களில் 4.5 லட்சம் மாதிரிகளையாவது சேகரித்திருக்க வேண்டும். ஆனால் 60,000 மாதிரிகள் மட்டுமே சேகரிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். இது ஒரு புள்ளியியல் பிழை என்றும் புள்ளியியல் அறிவியலை புரிந்து கொண்ட எவரும் இந்த கருத்து கணிப்பை நிராகரித்து விடுவார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பை முழுமையாக நிராகரித்து விட்டதாக கூறினார். கன்னியாகுமரியில் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதய நிகழ்வை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திரிவேணி சங்கமம் பகுதியில் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதய நிகழ்வை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் திருவேணி சங்கமம் கடற்கரையில் கடலில் நீராடி அருகில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். இதன் பின்னர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளூர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், அதை இணைக்கும் கண்ணாடி நடைப்பாலம் ஆகியவற்றை கண்டு ரசித்தனர். இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகையால் உள்ளூர் கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். தேனியில் உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளது. தேனி மாவட்டம் சுருளி மற்றும் ஹைவேவிஸ் மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து கொட்டத் தொடங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கினர். நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவியில் தண்ணீர் கொட்டியதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமும் கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு வருகை தந்து இயற்கை அழகை ரசித்து சென்றனர். நர்மதை ஆற்று விபத்தில் குழந்தையை மார்போடு அணைத்தபடி உயிரிழந்த தாயை நினைவு கூர்ந்து அவர்களது தத்ரூபமான ஓவியத்தை வரைந்து ஓவியர் ராஜா கண்ணீரஞ்சலி செலுத்தி உள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா நதியில் படகு கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இதில் குறிப்பாக ஒரு தாய் தனது 4 வயது குழந்தையை தனது மார்போடு இறுக கட்டிப்பிடித்தபடி சடலமாக மீட்கப்பட்ட காட்சி காண்போர் நெஞ்சை உலுக்கியது. இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் குனியமுத்தூரைச் சேர்ந்த ஓவியர் ராஜா இந்த நெஞ்சை உருக்கும் நிகழ்வை மையமாக வைத்து குழந்தைகள் உறங்கும் தொட்டிலில் அந்த தாயும் குழந்தையும் ஒன்றாக இருப்பது போன்ற தத்துரூபமான ஓவியத்தை வரைந்து உள்ளார். அந்த ஓவியத்தில் தாலாட்டு மாறிப்போனது என்ற வரிகளை எழுதி அவர்களுக்கு தனது கண்ணீரஞ்சலியை செலுத்தி உள்ளார். அருப்புக்கோட்டையில் மழையுடன் வீசிய சூறாவளி காற்றினால் காந்தி நகரில் உள்ள தனியார் வாகன காப்பகத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் 12 கார்களின் கண்ணாடிகள் மற்றும் மேற்கூரைகள் பலத்த சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய பரவலான மழை பெய்தது. இந்த சூறாவளி காற்றினால் அருப்புக்கோட்டையில் பல இடங்களில் தகர மேற்கூரைகள் பறந்து சேதமடைந்தது. இதில் காந்திநகர் சர்வீஸ் சாலை அருகில் உள்ள அப்துல்லா என்பவரின் 4 சக்கர வாகன காப்பகத்தின் தகர மேற்கூரை கவிழ்ந்து விழுந்தது. இதனால் அந்த மேற்கூரையின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 12 விலை உயர்ந்த கார்களின் கண்ணாடிகள் மற்றும் மேற்கூரைகள் சேதமடைந்தது. தற்போது பணியாளர்கள் மூலம் மேற்கூரை அகற்றி கார்களை மீட்கும் பணிகள் நடைபெறுகிறது. விழுப்புரம் அருகே திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் பெண்ணின் கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்க நகையை திருடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கருவேப்பிலைப்பாளையம் கிராமத்தில் தர்மராஜா திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் சிறுத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த குப்பு என்பவர் தீமிதி திருவிழா கூட்டத்தில் இருந்தபோது அவரது கழுத்தில் இருந்த 3 பவுன் சங்கிலியை மர்ம நபர் பறிக்க முயன்றதால் அவர் கூச்சலிட்டார்.
அப்போது கூட்டத்தில் இருந்தவர்கள் நகை திருடிய பெண்ணை பிடித்து திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் நகையை திருடியவர் கோவில்பட்டியைச் சேர்ந்த வேலம்மாள் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து குப்பு கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவெண்ணைநல்லூர் காவல்துறை துணை ஆய்வாளர் மாதவன் வேலம்மாளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரம்பக்குடியில் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் காந்திநகர் 5ஆம் வீதியைச் சேர்ந்த தன்ராஜ் தனது மனைவி மலருடன் தஞ்சாவூர் நெய்வேலி பள்ளத்தான் மனையில் நடைபெறவுள்ள கெடாவெட்டு பூஜைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கரம்பக்குடி கடை வீதியில் உள்ள பூம்புகார் ஜவுளிக்கடை முன் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள உணவகத்தில் உணவு அருந்திவிட்டு மீண்டும் வாகனத்தை ஸ்டார்ட் செய்தபோது என்ஜினிலிருந்து புகை வந்து உள்ளது. இதனை கண்ட தம்பதியினர் இருசக்கர வாகனத்தை விட்டு இறங்கி உள்ளனர். சிறிது நேரத்தில் வாகனம் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை இணைத்தனர். இந்த தீ விபத்தில் இருசக்கர வாகனம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகியது. நடுவீரப்பட்டு அருகே 2 வயது குழந்தையை கடத்தி சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே பத்திரக்கோட்டையில் 2 வயது குழந்தையை மர்ம நபர் ஒருவர் கடத்தி சென்று உள்ளார். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் காவல்துறையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அம்பலவான்பேட்டை அருகில் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருப்பதை கவனித்த அன்பு என்ற இளைஞர் குழந்தையை பாதுகாப்பாக மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தார். இதன் பின்னர் காவல்துறையினர் குழந்தையை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி நலமுடன் இருப்பதை உறுதி செய்த பிறகு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து குழந்தையை கடத்திய புலியூரைச் சேர்ந்த வெற்றிவேலை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 1 கிராம் தங்க தாயத்து, இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அந்த இருசக்கர வாகனத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் புகைப்படம் ஒட்டப்பட்டு உள்ளது. இது குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இளைஞர் அன்புக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சால்வை அணிவித்து பாராட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பெரிய புறங்கடியைச் சேர்ந்த அருள், ஒரையூரைச் சேர்ந்த மல்லிகா, ரஞ்சிதம் ஆகிய மூவரும் கீழப்பகுதியில் முந்திரி கொட்டை அறுவடை செய்யும் கூலி வேலைக்காக அருளின் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கீழக்கொள்ளை பேருந்து நிலையம் அருகே பின்னால் வந்த கார் மோதியதில் மல்லிகா மற்றும் ரஞ்சிதம் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அருளை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த இருவரின் உடலை கைப்பற்றி உடல் கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவநல்லூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மாணவநல்லூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் மா, பலா, வாழை என முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் மாணவநல்லூர், ஈச்சங்குடி, கள்ளக்குடி, நாகுடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் உள்ள 12 மையங்களில் மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை 1165 மாணவர்கள் எழுத உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 12 மையங்களில் மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை 1165 மாணவர்கள் எழுத உள்ளனர். தற்போது மாணவர்கள் தேர்வு மையங்களில் நீட் தேர்வுக்கு படித்து வருகின்றனர். தொடர்ந்து தேர்வு மையங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த தேர்வு மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அரசு பள்ளி மாணவர்கள் பேசிய போது தாங்கள் நன்றாக படித்து சிரமமின்றி தேர்வு எழுத உள்ளதாக கூறினர். கன்னியாகுமரியில் பூட்டிய வீட்டில் கொள்ளையன் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பூவன்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றார். இதன் பின்னர் அவரது வீட்டில் கொள்ளையன் கொள்ளையடிக்கும் முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இதையடுத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கொள்ளையனின் உருவம் மேற்படி சிசிடிவி காட்சியில் வெளியாகி உள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் ரவி களியக்காவலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் கொள்ளையன் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்த காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஓமலூர் அருகே ஆலங்கட்டி மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகில் உள்ள மரக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இயற்கை நிகழ்வாக ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்த பனிக்கட்டிகள் சாலைகள், வீடுகளின் கூரைகள் மற்றும் திறந்த வெளிகளில் பலத்த சத்தத்துடன் விழுந்தன. இதனால் அந்த பகுதி மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்து விழும் பனிக்கட்டிகளை ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். மழை பெய்த சில நேரங்களிலேயே அப்பகுதியில் வெப்பநிலை கணிசமாக குறைந்து ஊட்டி போன்ற குளிர்ந்த காலநிலை நிலவியது. தொடர்ந்து சூடான காலநிலைக்கு மத்தியில் கிடைத்த இந்த குளிர்ச்சியான அனுபவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். ரஜினியின் படத்தில் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியாததால் தான் விலகியதாக நடிகர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். பிரபல நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி நடிகர் ரஜினியின் 173வது படத்தில் விலகியது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அந்த படத்தை எடுக்க தனக்கு அதீத அழுத்தம் இருந்தது என்றும் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியாததால் தான் விலகியதாக கூறினார். தன் முடிவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் காரணமில்லை என்றார். ரஜினியிடம் கூறிவிட்டுதான் படத்திலிருந்து தான் விலகியதாகவும் தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். வேளாண்மை துறையில் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வாய்ப்புள்ளதாக இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் பிலிப் கிரீன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் பிலிப் கிரீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வேளாண்மை துறையில் இந்தியாவுடன் ஆஸ்திரேலியா ஒப்பந்தம் செய்து கொள்ள வாய்ப்பு உள்ளது என்றும் இதனை இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். சரக்கு, சேவை என இரு பக்கங்களிலும் நாம் வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாம். ஒருவர் மற்றவரின் தகுதிகளை அங்கீகரித்து முன்னேறி செல்லலாம். இதன் மூலம் மக்கள் இரு நாடுகளிலும் பணியாற்றலாம் என்று தெரிவித்தார். மேலும் ஆஸ்திரேலிய விசா முறை இனப்பாகுபாடு பார்ப்பது இல்லை எனவும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் வெளிநாட்டினரில் பெரும்பகுதியினர் இந்திய மாணவர்கள்தான் எனவும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் உக்ரைன் வீராங்கனை அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஸ்பெயினில் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உக்ரைன் வீராங்கனை மர்டா கோஸ்டியுக் அமெரிக்க வீராங்கனை மிர்ரா ஆண்ட்ரிவாவுடன் மோதினார். இதில் அதிரடியாக விளையாடிய கோஸ்டிக் 2-0 என்ற நேர்செட் கணக்கில் ஆண்ட்ரிவாவை வீழ்த்தி முதல் முறையாக மேட்ரிட் ஓபன் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 45வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் 19வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 45வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் ஹைதராபாத் அணியின் கேப்டன் வாட் கமின்ஸ் தலைமையிலான வீரர்களும் கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜின்கியா ரஹானே தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இதுவரை இவ்விரு அணிகளும் 31 முறை மோதி உள்ளன. இதில் கொல்கத்தா அணி 20 முறையும் ஹைதராபாத் அணி 11 முறையும் வெற்றி பெற்று உள்ளன. மேலும் இன்றைய போட்டியில் கொல்கத்தா அணி தோல்வியடைந்ததால் பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிடும். எனவே இன்று யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. புதிய அரசு அமைந்தவுடன் 6 மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. டெல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திடீர் தீ விபத்தில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள்.
ஈரான் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டாலோ மீண்டும் தாக்குதல் தொடரும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.